யாரோ காவல் இருக்குதான் சொன்னா அந்த காவலை மீறி 6வது வாய்ப்பிடிக்கு போகணும். இப்பொழுதே போகலாம். ஐயா, என்னை வழி மறுக்கிறீர்களே, நீங்கள் யார் ஐயா? நான் யார் என்று வருகிறேன். ஆமா, இந்த மாணவராய போட்டியிலே 5வது வாய்ப்பிடியாக ஐயனார் அப்படின்று அப்படியா இருக்கே என்னிடம் போர் செய்து விட்டுத்தான் கடந்து போக வேண்டும். என்ன உன்னிடத்திலே போர் செய்தால்தான் உன்னை நான் கடந்து செல்ல முடியுமா? அப்படி என்றால் என்னிடத்திலே தவறு செய்ய நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அப்படி இருந்தாலும் ஆகட்டும். வாடா வாடா தவறு செய்வோம். உன்னிடத்திலே போர் புரிந்து அந்த 6வது வாய்ப்பிடிக்கு செல்லாம் என்று நினைத்தேனே. நான் நினைத்தது தவறென்று என்னை உணர்த்தி விட்டீர்களே ஐயா. இந்த 5வது வாய்ப்பினை கடந்து 6வது 7வது வாய்ப்பை கடந்து நான் எங்க தெரியுமா செல்கிறேன்? வானவராய கோட்டைக்கு சென்று அங்குள்ள வன்னிய கருங்காலி மரத்தை எடுத்து செல்கிறேன். அப்படிதான் நான் எதற்காக அந்த வன்னிய கருங்காலி மரத்தை எடுத்து செல்கிறேன் தெரியுமா? என்னுடைய நாட்டிலே அம்மன் ஆலயத்தை உருவாக்க வேண்டும். அந்த அம்மன் ஆலயத்திற்கு முக்கியமாக இந்த வன்னிய கரிமகாலி மரம் இருந்தால்தான் அம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் செய்ய முடியும் என்பதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன். எனக்கு தடை செய்யாமல் நான் எங்கிருந்து செல்வதற்கு எனக்கு விடை தாருங்கள் சுவாமி. அப்படியே சுவாமி, அப்படி என்றால் நான் சென்று வரட்டுமா? வாங்க போகலாம். ஒரு நேரத்தில் என் தாயிடம் கேட்டேன், அம்மா அதிகாலை பசி எடுக்கிறது அம்மான்னு கேட்டேன். புசிக்கு ஏதாவது பழ வகைகள் கொடு அம்மான்னு கேட்டேன். மகனே ஆஞ்சநேயா, மனத்தில் சிவந்திருக்கும் கதியெல்லாம் உடக்கூடியது, நீ சென்று அருந்து. நான் பறந்து சென்றேன். வளர்ந்து பறக்கும் நேரத்தில் சூரியன் கரகரவென்று சிவந்த நெருப்போடு காய்ச்சலித்தார். ஆஹா, இதுதான் கடி என்று வேகமாக சென்று சூரிய பகவானை நவகாற்றமாக காய்ச்சல் தேவனை அடைவதை திகைத்து போய் நின்று விட்டார்கள். ஆஹா, இந்த வேலை யார் செய்திருப்பார்கள் என்று நாணத்தால் உற்று நோக்கி பார்த்தார்கள்.
ஓ, இந்த வேலையை ஆஞ்சநேயர் தான் செய்திருக்கிறார். பிஜேபி சூரிய பகவானே ஆஞ்சநேயர் வா முறையிடுவோம் என்று என்னிடத்திலிருந்து முறையிட்டார்கள். ஆஞ்சநேயா, நீ விழுங்கியது கனியல்ல, சூரிய பகவான். உலகமே இருள் சொந்தமயமாக காட்சியளிக்கு சூரிய பகவானை வெளியே விட்டு விடுகிறார்கள். விழுங்கும் போது முன்புறமாக விழுங்குகிறேன், விடும்போது பின்புறமாக விட்டு. அதனால் தான் எனக்கு முகம் சிவந்தது, பின்புறமும் சிவந்தது. சரி, அது வானவர் கோட்டையிலே 6வது வாய்ப்படிக்கு காவலாக இருக்கிறேன். யார் வந்தாலும் விட மாட்டேன். அப்படி செல்ல வேண்டும் என்றால் என்னை ஜெயித்து விட்டுத்தான் நான் அந்த வானவர் கோட்டைக்கு செல்லுவேன். ஏழாவது வாயிற்படி. சுவாமி, என்னை பார்த்தவுடனே ஏன் வந்தா, எதற்காக வந்தா என்று கேட்கிறீர்களே சுவாமி. அதோ தெரிகிறதே, அந்த வானவராய கோட்டைக்கு நான் செல்ல வேண்டும். எனக்கு வழிவிடுங்க சுவாமி. வழிவிட முடியாது. என்னது வழிவிட முடியாதா சுவாமி? சுவாமி, என்ன சொல்றீங்க? வழிவிட முடியாதா? நீ செல்ல வேண்டும் என்றால் என்னை வென்றுவிட்டு பிறகு வானவன் கோட்டைக்கு என்ன உங்களை நான் வென்றுவிட்டு செல்ல வேண்டுமா? அப்படி என்றால் என்னிடத்தில் நீங்கள் சமருக்கு வருகிறீர்களா? அப்படி என்றால் இப்போதே வாருங்கள் சமருக்கு. ஆகட்டும், வாங்க பார்த்து விடுவோம். மனத்துணிவார் தான் சொல்கிறாயா? என்ன ஜெயிக்க உன்னால் முடியாது. மரியாதையாக வந்தவரை பார்த்து ஓடிவிடு. என்ன சொல்றீங்க? உங்களை என்னால் ஜெயிக்க முடியாதா சுவாமி? உங்களிடத்தில் வீரம் இருந்தால், விவேகம் இருந்தால், நீங்கள் தான் ஆண்மகள் என்ற தைரியம் இருந்தால் என்னிடத்தில் நீங்கள் முதல் போர் புரிங்க. ஆமா, என்னது வழிவிட முடியாதா? பார்க்கலாமே. என்னை எதிர்த்தால் கொடுப்பேன் சூடு. நாட்டிலே நாத்திகத்தை ஓட்டி எனக்கு விரோதிகள் உண்டு. என்னை புரிந்து கொள்ளாதோ வண்டி, என்னை எதிர்த்தால் ஆடுவேன் சண்டி. சந்தி அதை போல கண்டு கண்டு எத்தனையோ எதிரியன் தாயை வருகிறேன். அப்படி என்றால் ஆடவுமா? என்னது? உங்களுடைய வீரம், உங்களுடைய விவேகம் என்னவென்று தெரியாமல் இந்த பாவிகான் உன்னிடத்திலே போர் புரிந்ததற்கு என்னை மன்னித்து அருளுங்கள் சுவாமி. சுவாமி, இப்படி சொன்னால் எப்படி சுவாமி? சுவாமி, அந்த வானவராய கோட்டைக்கு நான் எதற்காக செல்கிறேன்? ஏன் எதற்காக தெரியுமா? என்னுடைய நாட்டிலே நான் புதிதாக ஒரு அம்மன் ஆலயத்தை உருவாக்க போகிறேன் சுவாமி. அம்மன் ஆலயம் உருவாக்க போகிறாய்? ஆமா சுவாமி. அந்த அம்மன் ஆலயத்திற்கு உருவாக்க வேண்டும் என்றால் இந்த வன்னிய கருங்காலி மரமாகப்பட்டது முக்கியமாக தேவை சுவாமி. ஆகையால் தான் அந்த வன்னிய கருங்காலி மரத்தை எடுத்து செல்லலாம் என்று சொல்கிறேன். எனக்கு வழிவிடி கொடுங்க சுவாமி. சுவாமி,
மன்னிச்சு சுவாமி ஏன் இது ஏற்கனவே வெளியே சொல்லக்கூடாது. சுவாமி ஏதோ தவறு நடந்துவிட்டது சுவாமி. நீ நல்லதை தான் செய்ய போகிறாய். உண்மைதான் சுவாமி. அதுக்கு நான் மறுப்பு தெரிவித்து விட்டேன். ஆகையாலே என்னை மன்னிச்சு சுவாமி தாராளமாக சென்று வா. சுவாமி அப்படி என்றால் நான் சென்று வரட்டுமா? சென்று வா தம்பி. சுவாமி யார் வந்தாலும் பசியே நம்ம தீர்த்து கொள்ள வேண்டும். ஆமாப்பா 6 வயப்படி தாண்டியாச்சு. அப்படி இருந்தால் ஆகட்டுமே. ஐயா எங்கள் பசிக்கு ஆகாரம் கொடுத்தால் மட்டும் அந்த கோட்டைக்கு பயவிடுவோம். அந்த கருங்காலி எப்படியோ ஒன்று இந்த 7 வாயிற்படியோ கடந்து விட்டோமப்பா. கோட்டைக்கு செல்ல வேண்டும். தருவாயிலே பிறந்தால் மாது மது சூது இருக்க வேண்டும். உண்மைதானப்பா. அது மாதிரி இருக்கும்போது மது அதிகமா திங்கட்கிழமை அப்படி என்றால் ஆகட்டும் வாங்க. அப்படி நிரம்பிருக்கிறது. சரி ஏண்டா கொண்டு வாடா சொம்ப காலை குடி கம்நாட்டி குடி மத்தியான குடி மானகட்ட குடி சாயந்தரம் குடி சம்சாரி குடிதா சம்சாரி குடிதா ஆமாடா ஒரு வார்த்தைக்குடா அதான் சாப்பிட போறேன். எப்படி தெரியுமா? போட்டுக்க முன்னாலே
மது அருந்துட்டு பிளாட் ஆயிட்டாரு. இதா எப்படி ஆமா அதிக போதையோட அப்படியே பரவாயில்ல போய் நின்னுபடியே தூங்குறா நீ. எத்தனையோ பேர் உட்காந்து வந்திருக்கேன். ஆனா நின்று தூங்குறாங்க. அந்த அளவுக்கு போது போடுறான். அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கறான் பாத்துக்க. யாரண்டாமா டேய் கேட்டா டேய் டேய் வாடா சாப்பிட்டு குடி செஞ்சு வாசி இப்போ மணிக்காரங்க 10 மணி பாக்குறா ஓடி வாடா மணிமுறை காலமலைக்கு டேய் புறப்படு எங்க ஐயா இங்க பாருங்க என்ன பார்த்தோன்னே யார் எவன்னு கேக்குறீங்களே நான் யார் தெரியுமா நான் தான் கல்வி நாட்டுக்கு இளவரசன் என்னோட பேரோ கல்வி நாட்டான் ஆமாங்க எதற்காக தெரியுமா என்னுடைய நாட்டிலே நான் புதிதாக ஒரு அம்மன் ஆலயத்தை கட்டப் போகிறேன் அந்த அம்மன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால் இந்த வன்னிய கருங்காலி மரம் இருந்தால்தான் என்னால் கட்ட முடியும் என்பதற்காக இந்த வன்னிய கருங்காலி மரத்தை எடுத்து செல்கிறேன். முடியாது பாருங்க நீங்க எத்தனை முறை கேட்டாலும் இந்த மரத்தை என்னால கொடுக்க முடியாது முடியாது என்றால் தெரியுமா என்ன தந்திரம் தந்திரம் மாயாஜாலம் கூடு பாய்வது ஓடி எடுப்பது அர்த்தமே கட்டவன் என்ன ஆமா என்ன சொல்றீங்க நீங்க இப்பேற்பட்ட மாயாஜால வித்துக்கெல்லாம் கட்டுவரா இருந்தாலும் மரம் வாங்கி இருக்கிறேன் ஆகவே இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் சொல்றீங்க என்ன செய்ய வேண்டுமா கதிகால் வரை கொடுத்து விட்டு பாயத்தை பணிந்து ஓடிவிடு என்ன உன்னுடைய பாயத்தை பணிந்து விட்டு நான் இங்கிருந்து செல்ல வேண்டுமா எனக்கு தேவை இந்த வன்னிய கருங்காலி மரம் இந்த வன்னிய கருங்காலி மரத்திற்காக நான் எது வேண்டுமென்றாலும் செய்வேன் முடியாது முடியும் இந்த வன்னிய கருங்காலி மரம் எனக்கு தேவை என்றால் நீங்க எதை சொன்னாலும் நான் செய்து முடிக்கிறேன் கூடு பாய்வது ஓடி எடுப்பது ஓடி கொடுப்பது அத்தனை கட்டவன் அப்படி இருந்தாலும் அதெல்லாம் நீ உங்களால் செய்ய முடியுமா என்ன சொல்றீங்க செய்ய முடியுமா நீங்க சொல்றதை நான் செய்ய முடியுமான்னு கேக்குறீங்களா என்னால் முடியாது ஏங்க இங்க பாருங்க நீங்க சொல்றதை நான் செய்து முடிக்கிறேங்க முடிக்க முடியுமா ஆமா உண்மையாகவா பார்க்கலாமா அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய போகிறேன் இப்போது நீங்க வைக்கிற மோடி அனைத்தும் நான் எடுக்கிறேங்க என்னங்க ஓடி விடு என்ன வேண்டாமடா என்ன கொடுத்து விட்டு ஓடி விடு பாருங்க எனக்கு தேவை இந்த வன்னிய கருங்காலி மரம் இந்த வன்னிய கருங்காலி மரத்துக்காக உன் உயிரை கூட நான் எடுப்பேன் அப்படி இருந்தாலும் இது என்ன எனக்கு தூசு எங்க உயிர் எடுத்து எப்படி எங்க பாருங்க உன்னிடத்துல என்னால மன்னிப்பு கேட்க முடியாது ஏங்க என்ன நிமிஷம் எத்தனை நிமிஷம் கேட்கிறேன் ஏங்க இங்க பாருங்க உங்களுக்கு என்ன 1 மணி நேரத்துல அனைத்து தேவையும் நான் சிறப்பாக செய்து முடிக்கிறேன் எனக்கு வழி விடுங்க ஆகட்டுமே பார்க்கலாம் எப்படி செய்யணும் போயிட்டு
வானவராயனிடத்திலே நான் சபதம் எடுத்திருக்கிறேன் தாயே. அவன் வைக்கக்கூடிய மந்திர ஜாலம், மாயா ஜாலம், ஓடி வைத்தல், ஓடி எடுத்தல், கூடு விட்டு கூடு பாயும் சக்தி அனைத்திலும் வெற்றி பெறுகிறேன் என்பதற்காக. அப்படி இருந்தாலும் அவன் சொன்ன அனைத்து செயல்களும் நான் வெற்றி பெறுவதற்கு நீதான் அம்மா எனக்கு துணை பெற வேண்டும். அம்மா மகனே கல்லுக்காத்தான், அம்மா இப்போ எதற்காக அம்மா தாயே என்று அழுது கொண்டிருக்கிறாய்? அம்மா நீங்கள் கொடுத்த பிரகாரம் 7 வாழைப்படைகளை தாண்டி வந்து அந்த வானவராய கோட்டையில் இருக்கக்கூடிய வன்னிய கருங்காலி மரத்தை நான் எடுத்து விட்டேன் அம்மா. அப்படின்னாலும் நான் எடுத்த வேலையிலே அந்த வானவராயனை பக்கத்தவன் என்னை பார்த்து விட்டான். அப்படின்னாலும் இந்த வன்னிய கருங்காலி மரத்தை நான் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அவன் சொல்லக்கூடிய மோடி வைத்தல், மோடி எடுத்தல், கூடு விட்டு கூடு பாய சக்தி, மந்திர ஜாலம், மாயாஜாலம் அனைத்து செயல்களும் என்னை வெற்றியடைய செய்து சொல்ல சொல்லியிருக்கிறான் அம்மா. அப்படின்னாலும் அவன் சொன்ன செயல்களை இந்த பாவியால் எப்படி தாயை செய்ய முடியும்? நீதான் அம்மா அருள் புரிய வேண்டும் அம்மா. மகனே கல்லிக்காத்தான், அம்மா அப்போதே உன்னிடத்தில் நான் என்ன வார்த்தை உரைத்தேன்? அவனோ மந்திரம் கற்றவன், மாயாஜாலம் கற்றவன், கூடு விட்டு கூடு பாயத்தினுடையவன், மோடி வைப்பது, மோடி எடுப்பது, இப்படிப்பட்ட சகல மாயங்களை கற்றவன் அவன். ஆனால் நீயோ அந்த வன்னிய கருங்காலி மரத்தை கொண்டு வரும் சமயத்திலே அவனோ வழிமடக்கி அவன் வைத்திருக்கக்கூடிய அனைத்து மந்திரங்களையும் பயன்படுத்தி அவன் வைக்கக்கூடிய மோடிகளை எடுத்து விட்டால்தான் அந்த வன்னிய மரத்தை உன்னுடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் என்று உரைத்திருக்கிறான். அவ்வளவுதானே, கவலைப்படாதே. எனக்காக ஆலயத்தை ஏற்பாடு செய்வதற்காக, என்னுடைய ஆலயத்தின் முன்பதாக வன்னிய கருங்காலி மரத்தை கொண்டு வந்து நடுவதற்காக இவ்வளவு தூரம் சென்று அந்த வன்னிய கருங்காலி மரத்தை கொண்டு வர சென்றிருக்கிறாய். அதனால் குப்பை மேட்டிலே நின்று கோவிந்தா என்று குரல் கொடுத்தாலும் அப்போதே உன்னுடைய குறையை தீர்த்து வைப்பது இந்த தாயினுடைய கடமை. கலங்க வேண்டாம், இப்போதே செல். அவன் வைக்கக்கூடிய அத்தனை மோடிகளையும் என்னுடைய சக்தினால் நான் உனக்கு சக்தியை கொடுக்கிறேன். அனைத்தையும் எடுத்துவிட்டு கடைசியாக அந்த வன்னிய கருங்காலி மரத்தை நீ கொண்டு வர வேண்டும். வெற்றி உனக்கே நிச்சயம். போ.